இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தெபோராளின் வழி நடத்துதல். தெபோராளின் வழி நடத்துதல். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது அவங்க முதல் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபு மூலியமாக தான் இவங்க எங்கே போகிறாங்கன்னா, அந்த எகிப்து தேசத்துக்கு ஆண்டவர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த 12 கோத்திரங்கள் அங்கே போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, பழகி பெருகிறாங்க. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் அங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா, இந்த தேசத்தில் பஞ்சம் வந்தனால நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் இரக்கமுள்ள தேவன். நம்மளை வந்து அவர் வந்து யாரை முன்குறிச்சாரோ, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டார். அதனால் அவங்க என்ன பண்ணார், ஆண்டவர் அந்த எகிப்து தேசம் நல்ல செழிப்புள்ள தேசமாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, அவருடைய பிள்ளையை கொண்டு அந்த இடத்துல ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தன்னுடைய ஜனங்களை அந்த இடத்துல கொண்டுட்டு போய் வச்சு அவங்க நல்ல ஆசீர்வாதமாக அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்கள அறியாத ஒரு ராஜா வரும்போது தான் அவங்களுக்கு வந்து நெருக்கம், பாடு எல்லாமே வந்துச்சு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்க அந்த இடத்துல இருந்து நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன வழி நடத்தும்படியாக ஜனங்களை வந்து நீ விடுன்னு சொல்லிட்டு அந்த பார்வன்கிட்ட போய் பேசினார். அப்போ அவங்கள்ட்ட பேசி ஆண்டவர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படின்னா, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த கானானுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு ஏசப்பா. இதை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆண்டவர் வந்து அந்த கானானுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். அந்த கானான் தேசம் எப்படி உள்ள தேசம்னா, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கே இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸு எல்லாமே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா, அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் அவங்க பார்க்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வணங்குற தெய்வம் வந்து பெரியவர். அப்போ இவர் தான் வந்து இவ்வளோ ஆசீர்வாதத்தை இந்த தெய்வம் தான் கொடுக்குது, அந்த பாகால் தான் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க எந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துலலாம் அங்கே உள்ள அந்த பாகால் தெய்வத்தை அவங்க வழிபட்டு ஆண்டவரை எப்போ பார்த்தாலும் அவங்க துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி அவரை ஒவ்வொரு நேரமும் அவரை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. இப்படி இருக்கும்போது ஆனாலும் ஏசப்பா வந்து நம்முடைய தேவன் வந்து நீதியுள்ள தேவன், இரக்கமுள்ளவர் தான், ஆனால் நீதியுள்ள தேவன். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள அடித்தாலும் மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த மக்களை வந்து ஆண்டவர் அடித்தாலும் மறுபடியும் நான் அவங்கள கட்டுவேன், சேர்ப்பேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து மோசே, ஆரோன் இப்படி நிறையா பேரை கொண்டு வராரு. அப்போ ஒரு நியாயாதிபதிகளை ஆண்டவர் அந்த இடத்துல எழுப்புறாரு. அந்த நியாயாதிபதிகளை எழுப்பும் போது அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கள நியாயம் விசாரித்து ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க கொஞ்ச நாள் கர்த்தரை வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க. மறுபடியும் அவங்க அந்த நியாயாதிபதி இறந்ததுக்கப்புறம் திரும்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாவத்திலேயே ஜீவிச்சுட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஜனங்களை வந்து இவங்க மறுபடியும் பாவம் செஞ்சனால ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2:3 பார்க்கலாம். இவங்க எப்படின்னா அடிக்கடி பாவத்தை செஞ்சு ஆண்டவரை துக்கப்படுத்தி ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் இவங்கள சொல்லுவார் ஆண்டவர், இவங்க வந்து வணங்கா கழுத்துள்ளவங்க, இவங்க வந்து கலகக்காரவங்க, இவங்க வந்து முரட்டாட்டம் உள்ள ஜனம் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் ஏன்னு கேட்டால் ஆண்டவர் செங்கடலையே 2ஆக பிளந்து அவங்கள கூட்டிகிட்டு போனார், வானத்துலேருந்து மண்ணாவை கொடுத்தாரு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன அற்புதம் நம்மளுக்கு நடந்ததை நம்ம எப்படியெல்லாம் கர்த்தரை நம்ம துதிக்கிறோம். நம்மலாம் வந்து புறஜாதி தான், ஆனால் வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனம் இல்லை. ஆனால் அவங்க எவ்வளோ ஒரு முரட்டாட்டமாக தேவனை துக்கப்படுத்தி அவரை காயப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தி இப்படியெல்லாம் செஞ்சால் கூட ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவங்கள நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு நல்ல நியாயாதிபதிகளை அனுப்பி அவங்க வந்து கர்த்தருக்குள்ளே வழி நடத்துறதுக்காக அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆண்டவருடைய கற்பனைகளையும் கொடுத்து இப்படியெல்லாம் அவங்க வழி நடச்சிட்டு வர்றாங்க. ஆனாலும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் இந்த கானானிய ராஜாவாகிய யாபினுடைய
கரத்தில் ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறான், 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இஸ்ரவேல் புத்திரர். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லா தப்பும் செஞ்சுட்டு மறுபடியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுறாங்க, முறையிடுறாங்க. நம்ம கூட அப்படி தானே, நம்ம நல்லா சுகமாக இருந்தோம்னா நம்ம வந்து கடவுளை தேட மாட்டோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாடு வரும்போது தான் ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஆண்டவருக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக ரொம்ப ஆண்டவரை சேர்ந்து இப்படியெல்லாம் நம்ம ஜீவிப்போம்ல. அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி முறையிடும் போது கர்த்தர் வந்து இரக்கமுள்ள தேவன் இல்லை, அவர் அடித்தாலும் மறுபடியும் நம்மளை அணைக்கிற தெய்வம் தான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நியாயாதிபதியை எழுப்புறாரு. 4:5 படிக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தெபோரால் என்கிற ஒரு பெண்ணை ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எபேசியர் 1:4 சொல்கிறாரு, இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வந்து ஆணும் பெண்ணும் எல்லாமே ஆண்டவருக்கு ஒன்று தான். ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அவர் வந்து பலன் கொடுப்பாரு. நம்ம யாராக இருந்தாலும் அவர் வந்து அவங்கள பயன்படுத்த ஆண்டவர் வந்து வளமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவன் எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறாரு. அதனால என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் இந்த பெண்ணாகிய அந்த தெபோராலை முதல்ல தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி இந்த தெபோராலை எடுத்துருக்கிறாங்க, இவங்க வந்து ஒரு நல்ல பெண்ணாக இருந்திருக்கணும். ஏன்னு கேட்டால் அவங்க முதலாவது அவங்க ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்தவங்க தான். அவங்க ஏதோ ஒரு கல்யாணம் ஆகாது அப்படி இப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்தவங்களாம், குடும்ப வாழ்க்கையில் இருந்தவங்க தான். நம்மளாம் என்ன சொல்லுவோம், ஒரு ஜபத்துக்கு வரணுன்னா கூட ஐயோ எனக்கு வேலை இருக்குது நான் வரலையே, நானே பாஸ்டிங் ப்ரேயருக்கு வரணும் லேட்டாக தான் வரேன், சர்வீஸ்க்கு வரணும் லேட்டாக தான் வரேன், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து இந்த தெபோரால் வந்து அவங்க புருஷனே இந்த லபிதோத்தின் வந்து அதை ஒத்துக்கிட்டு இந்த இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலுக்கு இவரே அனுப்பி வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த தெபோரால் வந்து ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு பெண்ணாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவங்க தன்னுடைய சொந்த குடும்பத்தை முதலாவது நம்ம நடத்தலைன்னா நம்ம வந்து தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது. அவங்க வந்து முதலாவது அந்த தெபோரால் வந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தை, தன்னுடைய கணவனுக்கு நல்ல மனைவியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க கூட இருந்திருக்கலாம், அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல தாயாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஆண்டவர் வந்து அந்த பெண்ணை ஆண்டவர் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. தெபோரால் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் தேனி என்று அர்த்தம். தேனி வந்து நம்ம பார்த்துருக்குறோம், தேனி வந்து எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து எத்தனையோ லட்சம் பூக்களில் போய் உக்காந்தாதான் அந்த தேனை வந்து எடுத்துகிட்டு வந்து அது சேர்த்து வைக்க முடியும். அது வந்து சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து யாரும் சொல்லி கொடுக்குறதெல்லாம் இல்லை, அதோட வேலையை எப்பயும் தேனியை எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வைக்குது. எத்தனையோ லட்சக்கணக்கில் அந்த பூவில் இருக்க அந்த தேனை எடுத்துகிட்டு வந்தால் தான் ஒரு அடை தேனே கிடைக்குமா. ஆனால் அது எப்பயுமே சுறுசுறுப்பாக அது எடுத்துக்கிட்டே இருந்து அது யாருக்காக கொடுக்குது, யாருக்காக சேர்த்து வைக்குது, அது வந்து நம்மளுக்காக தான் சேர்த்து வைக்குது. நம்ம தான் அந்த தேனை வந்து யூஸ் பண்ணுறோம்ல, ஆனால் வந்து அந்த தேன் வந்து யூஸ் பண்ணுற அதுக்காக கிடையாது. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல, ஆண்டவருடைய படைப்பு அப்படி இருக்கலாம். ஆனால் அது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் அது வந்து நம்மளுக்காக தான் சேர்த்து வைக்குது. அது வாழ்கிற காலம் கொஞ்ச காலம்தான், ஆனால் அது வந்து எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சேர்த்து வச்சு நம்மளுக்காக தான் இருக்குது. அப்போ அந்த தெபோரால் கூட நான் நினைக்கிறேன் அவங்க வந்து எப்பயும் சுறுசுறுப்புள்ள ஒரு பெண்ணாக தான் இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன வேலை செஞ்சாலே என்னால் முடியாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் என்னால் அந்த வேலை செய்ய முடியும். அப்படி நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் தான் அந்த வேலை செய்வேன். ஆனால் அந்த தெபோரால் பார்க்கும்போது அவங்க தங்களுடைய குடும்பத்தை பார்க்குறது மட்டும் இல்லை, இந்த தெபோராலை பார்க்கும்போது அவங்க வந்து நம்ம வந்து நியாயாதிபதிகள் 5:7 படிக்கலாம். இந்த தெபோரால் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, ஒரு நல்ல தாயாகவும் எழும்புறாங்க. அவங்க வந்து நம்ம இந்த உலகத்தில் ஒரு நல்ல நியாயாதிபதியை நம்ம யாருன்னா போய் ஒரு தலைவரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ பார்த்தா அவங்கள நம்மளால பார்க்கவே முடியாது. அப்புறம் அவங்க வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, இவங்களெல்லாம் அவங்க நோக்கி பார்க்க மாட்டாங்க. யாருன்னா வந்து ரெக்கமெண்ட் மூலிமா இப்படி வரவங்களுக்கு தான் அவங்க வந்து நன்மை செய்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த தெபோரால் பாருங்களேன், அவள் எவ்வளோ ஒரு இரக்கமுள்ள ஒரு தாயாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து தாயாக எழும்புற வரைக்கும் இந்த கிராமங்கள் வந்து பாலாய் போயின அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த தெபோரால் வந்து ஒரு தாயாக எழும்பி தன்னிடத்தில் வருகிற ஜனங்களுக்கு
அவங்களுக்கு வந்து நீதி செய்கிறவங்களா இருக்கிறாங்க, நியாயம் செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, கரிசனையோடு வருகிற தன்னிடத்துல வர மக்களுக்கு கரிசனையோடு அன்பாக அவங்கள அணைச்சி அவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களா இருந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க தேவனுடைய பாதத்தில் கண்ணீரோடு வருகிற மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறவங்கள மாத்திரம் இல்லை, அவங்க கர்த்தருடைய பாதத்தில் அவங்க திறப்பில் நின்று ஜெபிக்கிறவங்களாலும் இருந்திருக்கிறாங்க இந்த தெபாரால். அதனால தான் கர்த்தர் வந்து அவங்கள தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் வந்து எப்பயுமே வந்து யாராவது ஒருத்தரை தெரிந்து அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு அவர் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அறிஞ்சு தான் ஆண்டவர் வந்து அவங்கள ஆயத்தப்படுத்துவார். இந்த தெபொராள் வந்து ஒரு தாயாக எழும்பி அந்த இஸ்ரவேல் மக்களை அவங்கள வழி நடத்தியிருக்காங்க. அவங்களுக்காக ஆண்டவருடைய அவங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்து தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படியாமல் மறுபடியும் பாவம் செய்து அவரை துக்கப்படுத்தி அவனை வேதப்படுத்தி இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களே, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க, இப்படியெல்லாம் அநேக காரியங்களை அவங்க என்ன பண்ணியிருக்கலாம். ஆண்டவருக்குள்ளே அவங்க அந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துகிற ஒரு நல்ல தாயாக இருந்திருக்கிறாங்க. அது நான் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன சாட்சியாக சொல்லணுன்னா, நான் வந்து எங்கள் அம்மாவை தான் சொல்லணும். அது எல்லாருக்குமே தெரியும். நான் வாழ்கிற இடத்துல எங்கள் அம்மாவும் ஒரு தெபோரால் தான் நான் சொல்லணும். அதை நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மா வந்து யாருக்குமே பலனை எதிர்பார்க்காம செய்வாங்க. நான் அது எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். முந்தா நாள் வந்து எங்கள் அம்மாவோட ப்ரேயர் மீட்டிங் நடந்தது. நாங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருப்போம். மொத்தம் நாங்கள் 6 பேர். எங்கள் அம்மா வந்து எப்படின்னா வேலைக்கும் போவாங்க, எங்களை எல்லாரையும் எங்களை வழி நடத்துனாங்க. எங்கள் அப்பா வந்து கடத்தரை தேடாதவர். ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்களை வந்து 4 பேர் என் கடவுளுக்குள்ளே வழி நடத்துனாங்க. நாங்கள் சாட்சியாக சொல்ல முடியும். எங்களை அது மாத்திரம் இல்லை, எங்களுக்காக உழைச்சாங்க. நிச்சயமாக சொல்ல முடியும். அவங்க ஒரு நாள் கூட அவங்க சோம்பேறியாக இருந்ததில்லை. எங்கள் ரிலேட்டிவில் கூட கேட்கலாம், இந்த மடுவங்கிற ஜனங்களே சொல்லலாம், எவ்வளோ பேருக்கு நன்மை செஞ்சுருக்காங்க. யாராவதுக்கு ஒருத்தர் குழந்தை பிறக்கணும்னு சொன்னால் ஓடுவாங்க. எங்களை விட்டுட்டு ஏன் போகிறீங்க? நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்தவுடனே எங்கள் அம்மாவை தான் தேடுவோம். அம்மா இருக்காங்களா, ரொம்ப திட்டுவாங்க. திட்டுவோம் நாங்கள். எங்களை கவனிக்காமல் நீங்கள் எதுக்கு போய் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அம்மா அவங்க திக்கத்த நிலைமையில் இருக்கிறாங்கம்மா, அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அநேகருக்கு தெரியும், இந்த மடுவங்கரையில் நாங்கள் போனோம்னா நான் தலை குனிஞ்சிட்டு போகணும். ஏன்னு கேட்டால் கையை பிடிச்சிக்குவாங்க, அம்மாவோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி ஒரு தெபோரால் இருந்தாங்க இந்த மடுவங்கரையில். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாத இருக்கும் போது அநேக பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு பிராமின் 2 பேர், அவங்க பிள்ளைங்க வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க. அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க கத்துவாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து பாக்கியம் அங்கே வந்து வாசலில் அங்கே நின்றுட்டு வந்து கத்துவாங்க, பாக்கியம்னு கத்துவாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க சொல்லலாம், அவங்கள கூப்பிட்றாங்க அந்த பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, என்னம்மான்னு கேட்பாங்க. ஏதாவது எனக்கு ஏன்னா அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க, அவங்க தனியாக இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க யாரையும் உள்ளேயும் சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா யாராவது ஏதாவது திருடிடுவாங்க இப்படிலான்ட்டு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஏதோ சுகர் வேணும் போல். எங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க போல், அம்மா அந்த பாட்டி வேற கத்திக்கிட்டே இருக்குது, இதை எடுத்துன்னு போய் கொடுங்கண்ணே, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன அன்னை தெரசாவா இப்படியெல்லாம் நாங்கள் திட்டுவோம் எங்கள் அம்மாவை. அம்மா ப்ளீஸ் இது எதுவுமே கொடுத்துட்டேனாலும் நடக்க முடியல அப்படின்னாங்க. போய் கொடுக்க போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பாக்கியமோட டாக்டரா? ரொம்ப வயசான லேடி, நீங்கள் பாக்கியமோட டாக்டரானாங்க. ஆமாம், பாக்கியம் வந்து குட் லேடி அப்படி சொன்னாங்க. அவங்க வந்து புறஜாதி தான், அவங்க வந்து விக்கிரகத்தை வணங்குறவங்க. ஆனால் அவங்க சொன்னது எப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப குட் லேடிம்மா, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க அப்படியே சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு டயட் அக்வான் அங்கே இருக்குது, கம்பெனி இருக்குது, தண்ணி. அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்தப்போ அவங்க சொன்னது, அம்மாவோட முடிஞ்சு போச்சு, அம்மா இருந்தால் இந்நேரம் என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, என் பிள்ளைக்கு ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி நிறையா. யாராவது ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா உடனே எங்கள் அம்மா வந்து என்ன பலவீனனாலும் முதல்ல ஓடி போய் அங்கே இருந்துட்டு ஒரு நாள் நைட்டு அங்கே ஃபுல்லாக இருந்துட்டு மறுநாள் தான் வருவாங்க. அப்புறம் அந்த ரோட்லலாம் போகிறாங்கல்ல, அவங்க வந்து என்றைக்குன்னா அந்த தண்ணி, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு சொல்லுவாங்க. அம்மா தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டியா கேட்பாங்க. முதல்ல எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ சாப்பிட்டியா அப்படின்னு.
அப்போ அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்து இதை நீ முதல்ல சாப்பிடு அப்புறமா பேசணுங்க. அங்கே மேலே ஒருத்தவங்க அவங்க அவங்க கிறிஸ்டின் தான், அவங்க அங்கே மேலேருந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் எப்படின்னா கடவுளுக்கு கொடுக்கலாம், ஆனால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கள்ல ஆண்டவர், அதை ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறிய ஒருவருக்கு எதை கொடுக்குறீங்களோ நீங்கள் அது எனக்கே செய்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்படி தான் எங்கள் அம்மா வந்து நிறையா சொல்லணுன்னா நிறைய சாட்சி. நேற்று கூட எங்கள் அண்ணனும் பிரியாவும் எனக்கு தெரியாத ஒரு சாட்சியை சொன்னாங்க. அந்த லேடி நிறைய பெரிய பணக்கார பொம்பளை தான், ஆனால் அடிக்கடி வந்து எங்கள் அம்மா கிட்ட காசு கேட்குமா, எனக்கு டீ குடிக்க காசு இல்லை, இன்றைக்கி டிஃபன் சாப்பிட காசு வேணும். ஒருத்தன் வந்து இந்த ஏதோ பார்சல் கொடுக்க வந்திருக்கான், என்னப்பா தண்ணி கொடுப்பாங்க, என்னப்பா ஒரு மாதிரி இருக்க, அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குமா, கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்தாங்களா. முடிஞ்சு போகும்போது அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவன் கையெல்லாம் நடுங்குதான், தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போனான். இது மாதிரி நிறைய அவங்க சொல்லும் போது நாங்கள் அழுதோம். ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா இது மாதிரி 1 2 கிடையாது, நாங்கள் அளந்துக்கிட்டே போகலாம், அவ்வளோ செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவும் ஒரு நல்ல தெபரால்னு நாங்கள் வந்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெபோரால தான் எங்கள் அம்மா அந்த உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, எங்களுக்காகவும் எல்லாமே செய்வாங்க, மற்றவங்களுக்காகவும் செய்வாங்க. அவங்க வந்து தெபோரால் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க, அநேகருடைய கண்ணீரை துடைச்சி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தாயாக அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து எப்படி நடத்துனாங்கன்னா, கர்த்தருக்குள்ளே அந்த இஸ்ரவேல் மக்களை ஒரு தாயாக இருந்து வழி நடத்துகிறவங்களாக இருந்திருக்காங்க. 2வது, அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு நியாயாதிபதினா எப்படி இருக்கணும், அதுபோல் அந்த தெபோரால் வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல தாயாக இருந்து அவங்கள வழி நடத்துனாங்க. 2வது, அவங்க எப்படி இருந்தாங்க, நியாயாதிபதிகள் 4 6 7. அந்த தெபோரால் சொல்கிறாங்க. 2வது, அவங்க ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நப்தலி புத்திரலும் செபிரோன் புத்திரலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றார். யாபீனின் சேனாபதியாக சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழைத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இல்லையா? ஆண்டவர் உனக்கு சொல்கிறாரே, நீ ஏன் செய்ய மாட்டேற? ஆண்டவருக்கு நிச்சயமாக உன் கையில் ஒப்பு கொடுப்பாரு. இந்த மக்களுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டதுனால ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமாக எனக்கு சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நம்ம இங்கே ஒரு வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் நீதிமொழிகள் 29:18 எடுத்து வாசிக்கலாம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கட்டு போவாங்க. ஒரு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலியமாக தான் ஆண்டவர் வந்து அநேக மறைப்பொருளெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவங்களுக்கு சொல்லாமல் கடவுள் வந்து எதையுமே வெளிப்படுத்த மாட்டார். அப்படி தான் ஆண்டவர் வந்து தெபோராளுக்கிட்ட ஆண்டவர் வந்து இவங்க ஒரு தாயா மாத்திரம் இருந்ததில்லை, அவங்க ஒரு நல்ல தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவங்களா, ஜெபிச்சு ஆண்டவர்கிட்டருந்து வார்த்தையை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறவங்களா, ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருந்து அவங்க செயல்படுறவங்களா இருந்தாங்க. நீ போ, நிச்சயமாக அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 8வது அதிகாரம் படிக்கணும், 8வது வசனம் படிக்கணும். அப்போ இவர் பாராக் சொல்கிறான், நீ என் கூட வந்தால் தான் நான் போவேன். அவன் எப்படி அவன் பயப்படுறான், நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவன் எவ்வளோ வச்சுருக்கான், 900 இருப்பு ரதங்கள் வச்சுட்ருக்கிறான், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி போய் அவனை ஜெயிக்க முடியும், அந்த யாபின் ராஜாவை, அந்த சிசராவை நம்மளால் ஒன்றும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த
அந்த பாராக் வந்து சொல்கிறாரு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. 9வது அதிகாரத்தை படிக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாரு பாரு, அப்போ இவங்க நீ வந்தேன்னா நான் போவேன் அப்படின்னு சொல்கிறா இந்த பாராக் சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நிச்சயமாக நான் உன் கூட வருவேன், உனக்கு நான் உன் கூட நிச்சயமாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சங்கீதம் 144:1 வசனத்தை எடுத்து படிக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசியாக அவங்கள கர்த்தருக்குள்ளே வழிநடத்துறது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து ஒரு பராக்கிரமசாலியாகவும் எழும்புகிறாங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மளோடு கூட இருக்கிறாருல்ல. நிச்சயமாக இவங்க இதை அறிஞ்சிருப்பாங்க, ஆண்டவர் வந்து என் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு அவங்க ஒரு யுத்தத்துக்கே அவங்க வந்து ஒரு வீராங்கனையாக அவங்க கிளம்புறாங்க. அவங்க எத்தனை குணாதிசயம் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க பயப்படவே இல்லை, ஏன்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துவார், நான் இந்த யுத்தத்துக்கு நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெபொராள் சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ ஒரு தைரியம். நம்மலாம் வந்து ஏதாவது ஒரு சண்டைனா கூட நம்ம போக மாட்டோம் முன்னாடி. ஏன்னு கேட்டால் இவங்க எவ்வளோ ஒரு தைரியமாக அந்த யுத்தத்துக்கு கூட நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் ஒரு சேனாபதியாக இருந்து கூட இந்த பாராக் சொல்கிறார், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா போவேன்னு சொல்கிறாருன்னா அவங்களுக்குள்ள அந்த தைரியம், அவங்க ஒரு பராக்கிரமசாலியாக இருந்து இந்த தெபொராள் வந்து அவங்கள வழி நடத்துனாங்க. அப்போ அந்த யுத்தத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, தெபொராள் வந்து பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இது, நீ சீக்கிரம் போ, ஆண்டவர் வந்து உன் கையில் ஒப்பு கொடுத்துருவாரு, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையில் இருந்து இறங்கினார். அது போல் ஆண்டவர் என்ன பண்ணார், நீ போன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெற்றியை தராரு. அப்போது அந்த சிசரா வந்து என்ன பண்ணுறான், அவங்க எல்லாம் அடிஞ்சு போயிடுறாங்க, இவங்க ஜெயிச்சிடுறாங்க இஸ்ரவேல் மக்கள். அப்போ வந்து சிசரா மட்டும் தப்பிச்சு ஓடி வரான். அவங்க தப்பிச்சு ஓட வரும்போது அந்த இடத்துல அவனும் வந்து செத்து போயிடறான். இதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம வந்து நம்முடைய தேவன் வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 பெண்களை கொண்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்குறாரு. அந்த சிசராவை வந்து யார் கொல்றான்னா, அந்த யாகேல்ன்ற ஒரு பெண் வந்து அவங்க கொல்றாங்க. எவ்வளோ ஒரு ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம். ஆண்டவருக்கு வந்து நம்ம வந்து ஆணு பெண்ணு அப்படின்லாம் இல்லை, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா யுத்தம் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஏசப்பா வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள தேவன். அவர் நிச்சயமாக நம்மளோட கூட இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களே செய்வார். பிலிப்பியர் 4:13 படிக்கலாம். அது தேவன் வந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு தெபொராள் நினச்சாங்க. என் தேவன் என்னோட கூட இருக்கிறாங்க, அவர் பராக்கிரமுள்ள தேவன், அவர் சொன்னால் அதை நிச்சயமாக செய்வார். ஏன்னா அவர் எத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செஞ்சுருக்கிறாரு. நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நம்ம அடிக்கடி மறந்து இந்த இஸ்ரவேல் மக்களை போல் நம்ம எப்பயும் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாக நடந்து நம்ம எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறவங்களா இருந்திருக்கோம். நம்மளுக்காக ஒரு ஜெபம்னு சொல்லும் போது அந்த ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா, நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருக்கவங்களுக்கு மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறோமா, அப்படி இல்லை எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்க்கணும். பாடுகளோடு இருக்கிற மக்களுக்கு தான் நம்ம வந்து ஜெபிக்கணும், அவங்களுக்காக தான் நம்ம திறப்பில் நிற்கணும். நம்ம ஏசப்பா வந்து எப்படிப்பட்டவர்னா, அந்த கண்ணு தெரியாத அந்த குருடை வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்தும்போது எல்லாரும் வந்து அவனை வந்து அதட்டுறாங்க. ஆனால் ஏசப்பா பாருங்க, அந்த அந்த
அவங்கள அதட்டாதீங்கன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அவனை தொட்டு சுகமாக்குறாரு. நம்ம ஏசப்பா வந்து எவ்வளோ பெரிய யூத குலத்தில் பிறந்தார். இப்போ இந்த இந்திய தேசத்தில் பிராமின் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூதருங்க வந்து எல்லாத்த விட அவங்க பாரம்பரியத்தில் எல்லாத்துலேயும் பார்க்க முடியாது, அவங்க தான் பெரிய ஆளாக இருந்தாங்க. ஆனால் அந்த குலத்தில் பிறந்த நம்ம ஏசப்பா எவ்வளோ ஒரு தாழ்மை உள்ளவராக இருந்தார் பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட மக்களை தான் தேடி வராரு. எல்லாரும் அவங்கள அதட்டுறாங்க. ஆனால் ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு தான் சுகமாக்குவேன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி வராரு. குஷ்டரோகி வீட்டில் உட்காந்து அவர் என்ன பண்ணுறாரு, சீமோன் வீட்டில் உட்காந்து அவர் சாப்பிட்றாரு. நம்ம ஏசப்பா வந்து ரொம்ப தாழ்மை உள்ளவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இந்த உலகத்தில் காண்பிச்சார். நம்ம வந்து ஏசப்பாவோட வழியில் நடக்கணும், அவரை போல் ஜீவிக்கணும். இந்த தெபரால் எப்படி வந்து அந்த ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட மக்களுக்காக திறப்பில் நின்று ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க எப்படி அவங்க ஒரு தாயாக இருந்து கர்த்தருக்குள்ளே அவங்க இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினாங்க. அவங்க ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவரிடத்துலேருந்து வார்த்தையை அனுப்பி பெற்றுக்கொண்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தத்துக்கு போனாங்க. அவங்க ஒரு பராக்கிரமசாலியாக வழி நடத்தினாங்க. நம்ம கூட நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை முன்குறித்து நம்ம அழைக்கும் போது நம்ம நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட மக்களுக்காக நம்ம திறப்பில் நிற்கணும். ஒரு நியாயாதிபதினா எப்படி வாழணுன்றது ஒரு ரோல் மாடலாக தெபோரால் வந்து இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க. அவங்க ரொம்ப சுறுசுறுப்புள்ளவங்களாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையை உங்களுக்குள்ளே இருக்க கடவுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம கூட நம்ம வந்து நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் கிடையாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒரு சில சின்ன சின்ன காரியங்களாவது நம்ம கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம நடப்போமே, ஆண்டவருக்கு நம்ம ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் வாழ்வோம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்மளுக்கு தெரிஞ்ச புறஜாதி ஜனங்களுக்கு நம்ம வந்து பெரிய பணக்காரவங்க கிடையாது, நம்ம வந்து கோடீஸ்வரவங்க கிடையாது, நம்மளால் இயன்ற சின்ன சின்ன காரியங்களை அவங்களுக்கு செய்யும் போது பரலோகத்தில் நம்மளுடைய பலன் மிகுதியாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கூட எப்படி இருப்போம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிப்போம். கடைசியாக ஒரே ஒரு வசனம் 5:31 படிக்கலாம். அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவர் பகைக்கிற யாவரும் இப்படியே அழிவார்கள். ஆண்டவரை பகைச்சி ஆண்டவர் நம்மளுக்கு விரோதமாக எழும்பும் போது ஆண்டவர் தான் யுத்தம் பண்ணுவார். அவங்கள எல்லாம் அழிஞ்சு போவாங்க. சரியா? அவர் இடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல ஆண்டவர் இருப்பாராம். நம்மளுக்கு நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு துணையாக இருப்பார். நம்ம என்ன பண்ணலாம், எழுந்து காரியத்தை நடப்பிக்கலாம். நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க மேலே தப்புல நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டாக இருக்கும்போது அந்த மக்களுக்கு பின்னால் நம்ம நிற்க மாட்டோம். நான் நிறைய காரியங்களை பார்த்துருக்கேன். நிறையா மனுஷரை மகிமைப்படுத்துகிறவங்களாம் இங்கே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். எப்படி இவங்க மனுஷரை மகிமைப்படுத்துகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே ஏசப்பா. அதுக்காக நம்ம வரல, எங்கேயுமே எல்லா காரியத்துலேயுமே மனுஷனுக்காக நம்ம எதை செஞ்சாலும் நம்ம கர்த்தருக்காக செய்வோம். இந்த இடத்துல அப்படிப்பட்டவங்க தான் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பாங்க சொல்லிட்டு இவங்க எப்படி பண்ணுறாங்க. இந்த தெபரால் வந்து அவங்க ஒரு பாட்டுக்காரியாகவும் இருந்தாங்க. அவங்க கடைசியாக என்ன பண்ணாங்க, கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆண்டவரை துதிச்சா நிச்சயமாக நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கும். அவங்க ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் இயேசுப்பா போல் ஒரு ரோல் மாடலாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவங்க வந்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினால அந்த அவங்க தேசம் வந்து 40 வருஷம் அமைதலாக இருந்ததாம். அப்படியாக நம்ம கூட நம்மளுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு இரக்கம் பாராட்டுவோம். நம்ம பெண்ணாக இருந்தால் முதலில் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம முதலாவது ஜெபிக்கணும். முதல்ல நம்ம சொந்த குடும்பத்தை பார்க்காம நம்ம மற்றவங்களிடத்துல போய் நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்ம சொந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். தேவனின் அழைப்பின் சத்தத்தை கேட்டு சீர்கட்டு கிடக்கிற இந்த சமுதாயத்துக்காக, நம்முடைய சமுதாயத்துக்காக, திருச்சபை ஊழியங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம், ஊழியம் செய்யலாம். தேவன் தமது ஞானத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்து நம்ம வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.